ஒவ்வொரு வணிக நிறுவனத்தின் பெயர் பலகையை என் அன்பு சொந்தங்கள் படித்து பாருங்கள். எழுத்து தமிழாக இருக்கும், ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலமாக இருக்கும். எழுத்து ஆங்கிலமாக இருக்கும், ஆனால் உச்சரிப்பு தமிழாக இருக்கும். இதுதான் திராவிடர்கள் நீண்ட காலமாக கடைபிடித்து வந்த இருமொழி கொள்கை. உன் மொழியை, உன் அன்னை தமிழை, அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்று நம்முடைய முருகப் பெருமான், நம்முடைய மூதாதை, நம்முடைய முன்னவன், நம் முப்பாட்டன் முருகனள்ளி பருகிய தமிழ் அழிந்து போனது. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்கிறான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது. உன்மொழி என் மொழிதான் உலகில் இறைவனால் பேசப்பட்டது. சில மொழிகள் பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. ஏன்? அது இயற்கையின் மொழி, இறைவனின் மொழி, இறைவனின் மொழி. என் அன்பு பிள்ளைகளே, எங்கேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா பார், படித்து பார், படித்து பார்.